வந்துட்டு கொஞ்சம் படம் செக் பண்ணிக்கணும். ஓப்பன் ஆயிட்டா? பேப்பர் வீக் நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன் 5:30 மணிக்கு மேல. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः. गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. आत्मा विन्नतिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे. शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति. सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्ठं कुङ्कुमपरागशोणं कुवलयि निजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. अस्तु वश्रेयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यदस्तृतीयं विदुषां दुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीं श्रीगुहानन्दनाथपङ्केरुहद्वयं वरिवस्यारगस्यस्य दीपिका क्रियते अधुना. विद्यानां च मनूनां मनुसंख्यानां च विद्यानाम् उपदेष्टाजयतिदारं नरसिंहानन्दनाथ गुरुः. वरिवस्सरगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानाम् अर्थः संक्षिप्तकथ्यते. वरिवस्या रகசியம் இதுல 3 ஸ்லோகம் வரைக்கும் ஏற்கனவே குரு கிருபையில பார்த்துருக்கோம். 4வது ஸ்லோகமானதுக்கு சார் கொடுத்திருக்கிற டைட்டில் என்னன்னா, அதுக்கு விமர்சாத்மக சக்தி ஸ்வரூப நிரூபணம். விமர்சாத்மக சக்தி ரூப நிரூபணம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. நைசர்கிகி ஸ்புரக்தா விமர்ச ரூபாஸ்ய வர்த்ததே சக்திஹ தத்யோகாதேவ சக்ஷிவோ ஜகதுத்பாதயதி பாதி சம்ஹரதி. உற்பத்தி பாதயதி பாதி சம்ஹரதி. 4வது ஸ்லோகமும் 5வது ஸ்லோகமும் சேர்த்து ஒரே விஷயத்தை பற்றி பேசுறதுனால அதையும் சேர்த்து பார்த்துடலாம். சாவசியம் விஜ்ஞேயா யத் பரிணாமாத பூதேஷா அர்த்தமயி சப்தமயி சக்கரமயி தேகமயி அபி ச சிருஷ்டி.
அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்துக்கும் பாஸ்கர் ராயராவே கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய வியாக்கியானத்துல கொடுத்திருக்கிற விஷயம் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு மேல சார் கொடுத்திருக்கிறத விஸ்தாரமா பார்ப்போம். நைசர்கிகி ஸ்புரக்தா விமர்ச ரூபாஸ்ய வர்த்ததே சக்தி தத்யோகாதேவ சிவோ ஜெகத் உத்பாதயதி பாதி சம்ஹரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்கு இஹ உத்பாதனாதி திரயம் திரோதான அனுகிரகயோகோ உபலட்சணம் அப்படின்னு பாஸ்கர் ராயர் அவருடைய டிப்பணி கொடுத்திருக்கார். இஹ உத்பாதனாதி திரயம் இதுல சொல்லியிருக்கிறது ஜெகத் உத்பாதயதி பாதி சம்ஹரதி அப்படின்னு 3 விஷயத்தை தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை மட்டும் இதுல சொல்லியிருக்கார். இதுக்கு மேல உள்ள விஷயங்களையும் திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு ஒரு 2 கிரியை இருக்கு, அதையும் சேர்த்து நீங்க இருக்கிறதாக புரிஞ்சுக்கோங்க. இக உத்பாதனாதித்ரயம் திரோதான அனுகிரக யோகோ உபலட்சணம் அதையும் சேர்த்து இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவரோட வாக்கியானம் கொடுத்திருக்கார். 5வது ஸ்லோகத்துக்கு சாவசியம் விஜ்ஞேயா எத் பரிணாமாத பூதேஷா அர்த்தமயி சப்தமயி சக்கரமயி தேகமயி ச சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய வியாக்கியானம் என்னன்னா அவசியம், சாவசியம்னு இருக்கிறதுனால அவசியம் அப்படிங்கிற பதத்துக்கு சர்வ விஜான சாதனத்வாது மோட்சாதி புருஷார்த்த பிரதத்வாச்ச அர்த்தமயி அப்படிங்கிறதுக்கு சிவாதிட்சிதி பரியந்த ஷத்ரிம்சத் தத்வரூபா அப்படின்னு அர்த்தமயிங்கிறதுக்கு என்ன எதை நம்ம அர்த்தமயி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கார். சப்தமயி அப்படிங்கிறதுக்கு பராதி வைகரியாந்தா அப்படின்னு பராதிலேருந்து வைக்கரி வரைக்கும் இருக்கக்கூடியது சப்தமயி அப்படின்னு கொடுத்துருக்கார். சக்கரமயி பிந்துவாதி பூகிருஹாந்தா அப்படிங்கிறத சக்கரமயி அப்படின்னு சொல்லியிருக்கார். தேகமயி அப்படிங்கிறதுல சூக்ஷ்மாதி ஸ்தூலாந்தா அப்படின்னு பாஸ்கர் ராயராவே கொடுத்திருக்கக்கூடிய வியாக்கியானம். நைசர்கிகி ஸ்புரக்தா விமர்ச ரூபாஸ்ய வர்த்ததே சக்தி. எந்த ஒரு பரமாத்ம சக்தியானது பரபிரம்மஸ்வரூபமானது பிரகாச ரூபமா இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமானது விமர்சிக்கும் போது, விமர்சம் அப்படின்னாக்கா அது விரிவடையும் பொழுது, விமர்ச சக்தி அப்படின்றது விமர்சிக்கும் பொழுது தத் யோகாதேவ சிவோ ஜெகத் உத்பாதயதி பாதி சம்ஹரதி அப்படின்னு அந்த பரமாத்ம சக்தியே விமர்சமாகும் போது 3 விதமான கிரியைகள் அப்படிங்கிறது உண்டாகிறது, உண்டான மாதிரி தோன்றது. அது என்னென்ன அப்படின்னா ஜெகத் உத்பாதயதி உண்டாகிறது, பாதி ரட்சிக்கப்படுறது, சம்ஹரதி அவை லயப்படுகிறது அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரகமாக அந்த பரமாத்ம ஸ்வரூபமே விமர்சமாகும் பொழுது இருக்கு அப்படிங்கிறார். சிருஷ்டிங்கிறதுக்கு நம்ம சார் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்பெல்லாம் இது எல்லாமே வேதாந்த ரீதியா பார்த்தோம்னா, விவர்த்தவாத வழியா பார்த்தோம்னா பிரபஞ்சமே இல்லைன்னு தான் அவ சொல்றான். அது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாதுப்பா. வாஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பரமாத்ம வஸ்து ஒண்ணுத்தான், ஆத்மான்னு சொல்றது ஒண்ணுத்தான் இருக்கு, 2வது வஸ்துவே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு இருக்கா. ஒரு லெவல்ல மேல ரொம்ப ஹை லெவல்ல பிரம்மஜானி லெவல்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா பிரபஞ்சம் தெரியறது அப்படின்னும் போது சிஷ்யனுக்கு எல்லாம் தெரியறதே அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றதை விட அந்த பிரம்மமே தான் இந்த ரூபமாக இருந்துட்டு இருக்கு, விமர்சிச்சு இருக்கு, அதுதான் இந்த மாதிரி தோற்றம் அளிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அவிகார பரிணாமவாதம்ங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவிகார பரிணாமவாதம் அப்படின்னு விகாரமாகாமலே அவிகார பரிணாமமாகி அதே பிரம்மஸ்வரூபமே தான் இந்த பிரபஞ்சமாக உனக்கு தோற்றம் அளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தோற்றம் அளிச்சுட்டு இருக்கு அப்படின்னாக்க தோற்றம் அளிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு சிருஷ்டின்னு பேரு.
தெரிஞ்சுட்டே இருக்கும்போது அதுக்கு ஸ்திதின்னு பேரு. அது லயிச்சு போகும்போது அதுக்கு வந்து சம்ஹாரம்னு ஒரு பேச்சா சொல்றோம். இதுக்கு மேல இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குங்கிறத இவர் கோடி காமிச்சிருக்கார். திரோதான அனுக்கிரக ரூபயோ திரோதான அனுக்கிரக ரூபயோகோ உபலட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால திரோதானம் அனுகிரகம்னு இன்னும் ரெண்டு கிரியைகளும் பஞ்ச கிருத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறத சூச்சனை பண்ணி இந்த இடத்துல காமிக்கிறார். நல்லா தூங்கிட்டே இருக்கோம், முழிச்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் சிருஷ்டி. முழிச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது முதல்ல நமக்கு என்னென்ன தெரியறது? தேசம், காலம், வஸ்து, எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறது முதல்ல தெரிகிறது. முழிச்சுட்ட உடனே தேசம், இந்த இடத்துல இருக்கேன், இந்த ஊர்ல இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியறதே அந்த தேசம் அப்படின்னு ஒரு முதல். காலம், மணி என்ன, எத்தனை மணி ஆயிடுத்து, தூங்கி போயிட்டு எழுந்துட்ட மணி என்ன அப்படின்னு காலம்னு ரெண்டாவதா தெரியுது. வஸ்துக்கள்லாம் எல்லா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் தெரியுது. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல, லயிச்சு போய் தூங்கிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல. அப்ப இதெல்லாம் எங்க இருந்தது அப்படின்னா, அப்ப எங்க போச்சு இந்த தேசம், அப்ப எங்க போச்சு இந்த காலம், அப்ப எங்க போச்சு? நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வஸ்துக்கள்லாம் என்ன ஆச்சு, இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்ன ஆச்சு, எல்லாம் இருந்ததா இல்லையா அப்படின்னா என்னை பொறுத்த மட்டும் இல்ல. அதே டயத்துல மூச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் பிரபஞ்சம் இல்லை. ஏன் அப்படின்னா இவைகள்லாம் எல்லாரும் லயிச்சு போய் ஒரே இடத்துல லயிச்சு போயிடுது. என்னை பொறுத்த மட்டும் அது இல்லைன்னு சொல்றோமே, முழிச்சுண்டான்னு சொல்லக்கூடிய ஜாகிரத்துன்னு வர்றதுதான் சிருஷ்டி. அது ஒரு விதமான மனசுல ஏற்படக்கூடிய ஒரு சிருஷ்டி. அப்படியாக சிருஷ்டியானது முழிச்சுண்டான், தூங்கிட்டு இருக்கிறவங்க முழிச்சுண்டான் அப்படிங்கிறது ஒரு சிருஷ்டி. அதுக்கப்புறம் ரஜோகுண பிரதமமா இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமோ குணங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அது மூலமா அவன் என்ன பண்றான், இந்த காரியம் செய்யணும், பல்ல தேகணும், இந்த வேலையை செய்யணும், அது செய்யணும், இந்த ஜபத்தை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு மேல மேல ஓடுறதெல்லாம் வந்து ஸ்திதி. அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, அப்புறம் இவனுக்கு வந்து தமோ குண பிரதமமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகி நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் லயிச்சு போய் அவைகள்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுடுறது. அவைகள் எல்லாம் வந்து போரும் அப்படின்னு சொல்லி அது உபசம்ஹாரம் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலம் வந்து கொடுத்ததுக்கு. அதனால என்ன ஆயிடுது, இந்திரியங்கள் எல்லாம் பஞ்ச இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இவைகள் எல்லாமுமே சேர்ந்து லயப்படுத்திடுறது. லயமாயிடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவைகள் எல்லாம் உபசம்ஹாரம் பண்ணிட்டு அப்படின்னா இந்திரியங்கள் மட்டும் உபசம்ஹாரம் பண்ணிட்டுதுனாக்க ரொம்ப ஓரமா ஒரு இடத்துல போய் படுத்துடுறான். இந்திரியங்கள்லாம் அப்படியே எல்லாம் அடங்கி போச்சு. அப்ப கூட மனசு மட்டும் கொஞ்சம் பலிஷ்டம். அது வந்து அது மட்டும் இன்னும் உடனே தூங்கல, அது மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கல அப்படின்னா இந்திரியங்கள்லாம் அடங்கி போய் மனசு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலம்தான் சொப்னாவஸ்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை. அதுல மனசு மட்டும் ஏங்கிட்டு இருக்கு, இந்திரியங்கள்லாம் அடங்கி போச்சு, ஆனா மனசு மட்டும் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதுவும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் எத்தனை நேரம் வேலை செய்யும், அதுவும் மட்டும் அதுவும் உபசம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு காலம் வருமானோ. அப்போ மனசும் ஒடுங்கி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நல்ல தூக்கம், சுஷுப்தி. அதுவும் அடங்கி போச்சு. சுஷுப்தியில இருக்கும்போது என்ன ஆறுது, பிரபஞ்சமானது என்ன ஆறுது இவைகள் எல்லாம் அப்படின்னா எல்லா இந்திரியங்கள் எல்லாமும் மனசுல ஒடுங்கி, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் எல்லாமும் உபசம்ஹாரமாகி ஆத்மாவில வந்து லயிச்சு இருக்கு. ஆத்மாவில தான் லயிச்சு இருக்கு இவைகள் எல்லாம். ஏன் அப்படின்னா நன்னா தூங்கினேன், ஒன்னும் அறியாம தூங்கினேன்னு முடிச்சுன்றதுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி தெரியறது அப்படின்னா ஆத்மா தூங்காது. ஆத்மா எப்பவுமே முடிச்சுட்டு இருக்கும். அது அதுக்கு எப்பவுமே ஒரே ஸ்திதி தான். அப்படிங்கும்போது அதுக்கு எப்பவுமே அது நிலைச்சிருக்கு. அதுல போய் இவைகள் எல்லாம் ஒடுங்கி போனதுனால வேற எதுவுமே தெரியல, பிரபஞ்சம் தெரியல, இந்திரியங்கள் தெரிஞ்சாதான் பிரபஞ்சம் தெரியும். இவைகள் எல்லாம் ஒடுங்கி போய் சுஷுப்தி அவஸ்தையில உள்ள ஒடுங்கி போய் அகம்னு சொல்லக்கூடிய ஆத்மவஸ்துல போய் ஒடுங்கி இருக்கு.
அப்புறம் முழிச்சுக்கிறான் திருப்பி அப்படின்னா தேசம் காலம் வஸ்து இவைகள் எல்லாம் முதல்ல தெரிய ஆரம்பிக்கிறது. அவைகள்ல இருந்து சிருஷ்டி அப்படின்னு தெரியுது. இவைகள்லாம் ஒடுங்கி போற மாதிரி அப்படின்னு இது வந்து நித்தியபடி நித்திய பிரளயம் மாதிரி. இது டெய்லி காலத்தால எழுந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சிருஷ்டி. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் ஸ்திதி. எல்லாம் ஒடுங்கி போய் ரெஸ்ட் எடுத்துட்டான், தூக்கி போயிட்டான் அப்படின்றது தான் சம்ஹாரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடியது இதே விஷயம்தான். அந்த பரமாத்ம வஸ்து மட்டும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அது இருந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அப்படியே அடங்கி போய் ஒரே இடத்துல அடங்கி போய் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இச்சா சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு தோண்டி அந்த ஒரு சின்ன ஸ்பந்தமானது ஒண்ணு ஏற்படுறது. இந்த பரமாத்ம வஸ்து சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம் அதுதான் கொடுத்திருக்காரு சாரே. சாரே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகமே எடுத்துட்டு இருக்கிறது என்னன்னா சிவசக்தி ஆயுக்தோ எரிபவதி சக்த பிரபவிதம்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஸ்பந்தமானது ஒண்ணு ஏற்பட்டது. ஸ்பந்தமானது ஏற்பட்டது போல் அப்படின்னு தான் அந்த இடத்துல சார் சொல்லிட்டு இருக்கார். அந்த இடத்துல சின்ன ஸ்பந்தமானது ஏன் ஏற்பட்டதுன்னா சுயமாகவே அதுக்கு இயல்பாகவே பரமாத்ம வஸ்துவுக்கு இந்த ஸ்புரணமானது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டார். அனுகிரக சக்தியினால என்னத்தினாலலாம் ஜீவர்கள் எல்லாரும் கரையேறணுங்கிற ஒரு அனுகிரகத்துக்கோசரம் அந்த சின்ன ஸ்பந்தமானது ஏற்பட்டது. அந்த ஸ்பந்தமானது ஏற்பட்ட உடனே தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு எப்படி முழிச்சுன்ற உடனே தேசம் காலம் வஸ்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறதோ அத மாதிரி அந்த பரமாத்ம வஸ்துவுக்கு காலம்ங்கிறது முதல்ல உதிச்சு ஆஹா திருப்பி சிருஷ்டி பண்ண வேண்டிய காலம் அப்படிங்கிறத தோற்றம் ஏற்பட்டு அவையில பிரம்மா விஷ்ணு ருத்ரால்னு 3 பேர் 3 அவைகள்லாம் உண்டா இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் அவரே சிருஷ்டி பண்ணிடுறார். சிருஷ்டி அவர் சுயமாகவே அவருக்கு வந்து இவைகள் எல்லாம் இருக்கு. இந்த மகத்து அகங்காரம் அதெல்லாம் வரைக்கும் அவர் வந்து சிருஷ்டி பண்ணிட்டு பிருத்திவி தேஜு வாயு ஆகாசம் வரைக்கும் அதுல இருந்து எல்லாத்தையும் பிரம்ம சிருஷ்டி அது வரைக்கும் அவர் வந்து இத ஏற்பட்ட மாதிரி காமிச்சுட்டோ பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த இடத்துல பிரம்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி கொடுக்கிறார். அப்ப அப்படி என்ன ஆகுதுன்னா இதே பரபிரம்ம வஸ்து தான். நம்ம சகசநாமத்துல பார்க்கும்போது கூட சிருஷ்டிகர்த்திரி பிரம்ம ரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா அப்படின்லாம் சொல்றோம். அப்படின்னா அதே பரபிரம்ம வஸ்துவானது சிருஷ்டி பண்ணும் பொழுது அந்த அந்த காரியத்தை பண்ணும் போது அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்மானு பேரு. சிருஷ்டிகர்த்திரி சுரூபிணி லலிதா மகாத்ம சுந்தரி, பிரம்ம ரூபா சுரூபிணி லலிதா மகாத்ம சுந்தரினா ஒரு நாமாவுக்குமே நம்ம லலிதா மகாத்ம சுந்தரியோட சேர்த்துக்கணும் இல்லையா. ஸ்ரீமாதா சுரூபிணி லலிதா மகாத்ம சுந்தரி, ஸ்ரீ மகாராஜி சுரூபிணி லலிதா மகாத்ம சுந்தரின்னு சொல்லும் போது சிருஷ்டிகர்த்திரி அப்படின்னு பார்க்கும்போது சிருஷ்டிகர்த்திரியாக இருக்கக்கூடிய லலிதா மகாத்ம சுந்தரி. அப்ப என்ன பேர் அவளுக்கு? பிரம்ம ரூபா, பிரம்மாங்கிற ரூபத்தோட இருந்துருக்கக்கூடிய லலிதா மகாத்ம சுந்தரி. அதே பரபிரம்ம வஸ்துவே சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு சிருஷ்டிய பண்ணிட்டு இருக்கும் போது பிரம்மான்னு பேரு, பிரம்ம ரூபா. கோப்திரி கோவிந்த ரூபிணி அதையே ஸ்திதி பண்ணும் பொழுது கோப்திரி கோவிந்த ரூபிணின்னு பேரு. மூணாவதா இருக்கக்கூடிய ருத்ர ரூபிணின்னு பேரு சம்ஹாரம். சம்ஹாரம்னு நம்ம சொல்றோமே, நம்ம எப்படி தூங்க போன உடனே எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறோமோ, நம்ம ஆத்மாவில போய் எல்லாம் ஒடுங்கிறதோ எது? பஞ்ச இந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகள் எல்லாம் எங்க போய் ஒடுங்கிறது தூக்கத்துல அப்படின்னா இவைகள் எல்லாமுமே ஆத்மாவில வந்து ஒடுங்கிறதுன்னு பார்த்த மாதிரி ருத்ர ரூபாவா இருக்கக்கூடியவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கி ஆத்மாவுக்குள்ள அடக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்துக்கு தான் லயம்னு பேர். அப்போ நம்ம நித்திய பிரளயத்துல நமக்கு எப்படி ஒரு அனுபவமா எல்லா இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய் ஆத்மாவில அடங்கி ஒண்ணுமே தெரியாம இருக்கிற மாதிரி பிரளய காலத்துல இவைகள் எல்லாமுமே ஒன்னொன்னுக்குள்ள அடக்கி அந்தந்த தத்துவங்களை அதுக்கு அதை விட சட்டலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொண்டு போய் அடக்கி பிருத்திவியாத்மகமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தண்ணி ஜலம்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்குள்ள அடக்கி ஜலத்தை வந்து பிரளய அக்னியில
வத்தி வச்சு இத்தினோண்டு தண்ணி வந்து ஒரு ஒரு இத்தினோண்டு தண்ணியில மண்ணங்கட்டி வந்து கரைஞ்சு போற மாதிரி இந்த இவ்வளோ பெரிய பூமியானது ஜலத்துல கரைஞ்சு போயிடும். அப்படி ஜலத்துல கரைஞ்சு போன அந்த பிருத்திவியானது பிரளய ஜலத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பிரளய ஜலமானது பிரளய அக்னியில வத்தி போயிடும். வத்தி போனது என்ன ஆகும்பா, அக்னி இருக்கே அப்படின்னா, இத்தினோண்டு நெருப்பு குச்சியை வச்சுட்டு காத்துனால வாயால் அப்படி ஊதினோம்னா அணையிறது அப்படின்னா, பிரளயாக்னியா இருக்கக்கூடியது அதை விட பெரிய இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி வாயுல இந்த பிரளயாக்னி அணைஞ்சு போயிடும். பிரளயாக்னி அணைஞ்சு போனது காத்து என்ன ஆகும்பா, அது வந்து ஆகாசத்துல போய் அடங்கி போயிடும். இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆகாசத்துக்கு மேல ஆகாசமும் அடங்கி போன ஒரு நிலை அப்படிங்கிறது நம்மளால அனுமானம் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஆகாசம்ங்கிறது அது வரைக்கும் தான் நம்மளால புத்தியினால புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகாசம் எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா ஆத்மால போய் ஒடுங்கும். ஏன் அப்படின்னா ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆகாசம் எங்க இருந்துப்பா வந்தது? ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆகாசாத் வாயுன்னு பார்த்துக்கிறோம். அப்ப திருப்பி டிசல்யூஷன் அப்படின்னு இதெல்லாம் எங்க போய் ஒடுங்கிறதுன்னு பார்த்தோம்னா, அதை விட ஸ்தூலமா இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் அதை விட சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போய் ஒடுங்கி 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 ஆகாசமானதும் ஆத்மாவில வந்து ஒடுங்கி அப்படின்னு சொல்றோமே, அந்த ஒடுக்கத்துக்கு தான் சம்ஹாரம்னு பேரு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்றோமே, இதுவைகள் எல்லாமுமே ஒரே ஆத்மாவில போய் ஒடுங்கி போறதுக்கு லயம்னு பேரு, சம்ஹாரம்னு பேரு. சம்ஹாரம்னா ஏதோ எல்லாத்தையும் நாசம் பண்றாருன்னு இல்லை. நாசம்னா என்ன? வெளியில தெரியறது தெரியாத ஸ்தூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சூக்ஷ்மத்துல போய் ஒடுங்கிறது அப்படிங்கிறது தான் லயம். சூக்ஷ்மத்துல போய் ஒடுங்கிறதுங்கிறது எல்லாம் ஆத்மாவில போய் கடைசியில ஒடுங்கிறது அப்படிங்கிறது தான் லயம். அப்ப சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பார்த்துட்டோம். சிருஷ்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அவைகளெல்லாம் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஸ்திதின்னு பேரு. சம்ஹாரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அவைகள் எல்லாம் ஒடுங்கி போறதுன்ற வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல இன்னும் 2 விஷயங்கள் இந்த இடத்துல அவர் காமிக்கிறார். திரோதான அனுக்கிரக உபலட்சணம்னு ஒரு பதத்தை கொடுத்திருக்காருங்க. திரோதான அனுக்கிரக உபலட்சணம். திரோதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாஸ்தவத்துல பரபிரம்மஸ்வரூபமானது இவைகளெல்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த லயமாயி ஆத்மாவில ஒடுங்கி இருக்கே. அப்ப எல்லாம் அதுல போய் ஒடுங்கி இருக்கணும். அந்த ஸ்வரூபத்துல பிரம்மன் ஒண்ணுதானே இருக்கு, மற்றவைகள் எதுவுமே இல்லையே. அந்த நிலைக்கு திரோதானம். பிரம்மம் தன்னை மறைச்சுண்டு, எப்ப மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியல, பிரம்மன் தெரியல, பிரபஞ்சம்தான் தெரியறதுங்கிறது தான் திரோதானம். பிரம்மத்தை பிரம்மமா பார்த்தோம்னா, பிரம்மம் இருக்கு அப்படின்னு அறியக்கூடிய ஞானியா இருக்கக்கூடியவனுக்கு திரோதானம்ங்கிறது இல்லை. அவனுக்கு வந்து பிரம்மஸ்வரூபமே சாட்சா்காரம் ஆயிடுது. ஆத்ம சாட்சா்காரம் ஆயிடுது. அது ஆகாதவனுக்கு தான் திரோதானம். அப்போ இவைகள்லாம் ஒடுங்கி சிவனும் அதுக்குள்ள ஒடுங்கி ஒரே வஸ்துவா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் திரோதானம்னு பேரு. இது சதாசிவம்னு சொல்லக்கூடிய 5வதா இருக்கக்கூடிய சக்தி. 5வது கிரியை என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாத்துக்கும் ஒடுங்கி ஒண்ணுமே இல்லாம கேவலம் ஏக்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அனுகிரக கர்த்தா, அனுகிரகம், அது சதாசிவன்னு பேரு அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச கிருத்தியங்களை பத்தி பஞ்சகிருத்திய பராயணா. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பிரம்மரூபா சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதான கரீஸ்வரி. திரோதானம் அப்படின்னு பண்ணக்கூடிய போது அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு பார்த்த மாதிரி திரோதானம் பண்ணும் போது அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன்னு பேரு. ஈஸ்வரனாக இருந்து திரோதானம் பண்றார். அதே பரபிரம்ம வஸ்து. அப்புறம் அனுகிரகம்னு சொல்லக்கூடிய 5வது சக்தி, 5வது கிரியை பண்றாரு. அப்போ அவருக்கு என்ன பேர் அப்படின்னா சதாசிவன்னு பேரு. இந்த பஞ்ச கிருத்தியங்களுக்கும் ஒரு நாமத்தை நம்ம கொடுத்துட்டா தான் புரியும் எதுவா இருந்தாலும்ங்கிறதுனால சாஸ்திரங்கள் அதுக்கு ஒரு நாமகரணம் பண்ணி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஒரு 5 விதமான நாமாக்களை நமக்கு கொடுத்துருக்கு. இதுதான் நைசர்கிகி ஸ்புரக்தா விமர்ச ரூபாஸ்ய வர்த்ததே சக்தி. இவைகள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி பார்க்கிறோமோ. என்ன சக்தி? பிரம்மாவுக்கு உள்ள சக்தியை நம்ம பார்க்கிறோம். என்ன பிரம்மாவுக்கு சக்தின்றது என்ன? சரஸ்வதினு சொல்றோம். அதுக்கு சக்தி சிருஷ்டி கர்த்திரிக்கான சக்தியானது சரஸ்வதி சக்தி. அதுதான் சக்தி. ஒன்னொன்னுக்கும் ஒரு சக்தி வேற கூட இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிரம்மனை தனியா அதால இயங்க முடியாது. அதுக்கு ஒரு சக்தின்னு ஒண்ணு இருந்தாகணும்.
அந்த சக்தியோட சேர்ந்து பண்ணும்போதுதான் அந்த கிருத்தியங்கள் நடக்கும். அப்படிங்கும்போது பிரம்மான்னு சொன்னோம்னா பிரம்மா மட்டும் இல்லது, சரஸ்வதின்ற சக்தியோட சேர்ந்து சிருஷ்டிகர்த்தியாக அவள் பண்றா. ஸ்துதி அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி சகித நாராயணா விஷ்ணு. சம்ஹாரம்னு சொன்னோம்னா அம்பா தேவி சகித சிவஹ. சிவ சக்தியாயுக்தோ, சிவனும் சக்தியும் சேர்ந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கான சக்தி எது அப்படின்னா மாயா அப்படிங்கிற சக்தியானதுதான் ஈஸ்வரனுடைய சக்தி. சதாசிவனுடைய சக்திக்கு என்ன பேர் அப்படின்னா சுத்த வித்யா. அதிலே போய் இருந்துடுறது, அவ்வளவுதான். அப்போ அது விமர்சமாகும் போதுதான் அதுக்கு ஒரு சக்தி. இப்ப திருப்பி சிருஷ்டி ஆகும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் லயமாகி இருந்துட்டு இருக்கணும். ஆகா ஒரு காலம் வந்துடுத்து, இப்போ திருப்பி சிருஷ்டி பண்ணணும்னு ஏற்படும் பொழுது அந்த என்னென்னலாம் எடுத்துக்கிறார், சதாசிவன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ சதாசிவ சக்தியாக இருக்கக்கூடிய அனுகிரக சக்தியா காரகரா இருக்கக்கூடியவர் என்ன பண்றார் அப்படின்னா சுத்த வித்யாங்கிற விஷயத்தை எடுத்துன்னு அப்படியே இருந்துடுறார். அடுத்தது முதல்ல இது சிவ சக்தி. அடுத்த ஸ்லோகத்தை எடுத்து நம்ம மேல பார்க்கணும். சாவசியம் விக்ஞேயா யத் பரிணாமாது அபூதேஷா அர்த்தமயி சப்தமயி சக்கரமயி தேகமயி ச சிருஷ்டி. அவசியம் சர்வ விஜான சாதனத்வாது மோட்சாதி புருஷார்த்த பிரதத்வாச்ச. இப்போ எல்லாம் அடங்கி இருந்துட்டு இருக்கும் போது ஒரு சக்தியானது ஏற்பட்டது. இதுல முதல்ல சொல்லக்கூடிய அர்த்தமயி அப்படிங்கிறத முதல்ல எடுத்துப்போம். ஒன்னொன்னா பார்க்கணும். இப்போ சப்தமயினா என்ன, சக்கரமயினா என்ன, தேகமயினா என்ன அப்படின்னு 4 விதமான மையும் பார்க்க போறோம். இதுல முதல்ல சொல்லி இருக்கிறது அர்த்தமயி. அப்படின்னா அர்த்தமயிங்கிறதுக்கு என்ன சொல்றார், சிவாதி க்ஷித்யந்த ஷட்ரிம்சத் தத்வரூபா அப்படின்னு பாஸ்கர் ராயர் கொடுத்திருக்கக்கூடிய டிப்பணி. அதுல அவர் என்ன சொல்றார், பாஷ்யத்துல அவர் கொடுக்கக்கூடிய விஷயம், அர்த்தமயி சிவாதி க்ஷித்யந்த ஷட்ரிம்சத் தத்வரூபா. 36 தத்துவங்கள் நம்ம சப்தத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சுத்த தத்துவம். சுத்த தத்துவமா இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள். அந்த சின்ன ஒரு ஸ்புரணமானது அந்த பரபிரம்ம வஸ்துவில ஏற்பட்ட உடனே அது சிவன் சக்தி அப்படின்னு 2ஆக தோற்றமளித்தது அப்படின்னு தான் சொல்றாரு. தோற்றமளித்ததுன்னா சிவ சக்தின்னு 2ஆக தோற்றமளித்தது. அப்ப சிவம்னு சொல்லும் போதே, சிவன்னு சொல்லும் போதே சிவத்தை கேவல சிவம் இல்ல, சக்தியோடு சேர்ந்த சிவம். சக்தின்னு சொல்லும் போது கேவலம் சக்தி இல்ல, சிவனோட சேர்ந்த சக்தின்னு புரிஞ்சுக்கும். இவைகள் ரெண்டுமே சிவன்ற பதம் சொன்னாலே சக்தியோடு சேர்ந்த சிவம். சக்தி அப்படின்னு சொல்லும் போது சிவனோடு சேர்ந்த சக்தி அப்படின்னு 2 பதம் நம்ம சொன்னாலும் அவைகள் மிதுனமாகவே பார்க்கணும். அது பிரிக்க முடியாத ஒரு தத்துவம். 2த்தையும் பிரிக்கவே முடியாது. சிவனையும் சக்தியும் பிரிக்கவே முடியாத ஒரு தத்துவமா இருக்கிறதுனால சிவகாங்கிற பதத்தை சொன்னாலும் எப்ப அந்த ஸ்பந்தமானது ஏற்பட்டுடுத்தோ, ஸ்பந்தம் ஏற்படும் பொழுது சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம் சொல்லிட்டதுனால, சக்தியானது சேர்ந்தால்தான் சிவமானது ஸ்பந்தமே ஏற்படும்னு சொல்லிட்டதுனால, ஒரு சின்ன ஸ்பந்தனம் ஏற்படணும்னா கூட சக்தியினால்தான் சிவனுக்கு கூட அந்த ஸ்பந்தனம் ஏற்படும்னு சொல்லிட்டதுனால, சிவம்ன்றது இந்த இடத்துல சிவ சக்தின்னு 2 பதத்தை யூஸ் பண்ணின உடனே இவைகள் கேவலம் சிவம், இது கேவலம் சக்தின்னு பார்க்கவே முடியாது. பார்க்க மேல ஒரு சுரூபம் கிடையாது. இருக்கக்கூடிய சுரூபம் என்னன்னா சிவஹ அப்படின்னு சொன்னாலே சக்தியோடு சேர்ந்த சிவம், சக்தி அப்படின்னு சொன்னாலே சிவனோடு சேர்ந்த சிவம் சக்தி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். 2 பதம் வந்துடுது இப்போ சிவ சக்தி. இவைகள் சிவசக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 தத்துவமானது தெரியறது. இவைகள் என்ன ஆச்சுன்னா இன்னும் 2ஆக பரிணமிக்கிறது. 2ஆக பரிணாமமாக தெரியறது. என்ன அப்படின்னா ஈஸ்வரன் சதாசிவன் 2ஆ பிரியறது. ஈஸ்வரன் சதாசிவன் 2ஆக தோன்றது. என்ன அப்படின்னா எதுக்கு 2ஆ வரணும் அப்படின்னா, ஒண்ணு மாயையோட கலந்து விரிஞ்சு போகணும், விமர்சமாகணும். இன்னொன்னு மாயையே கிட்ட வர விடாம சுத்த வித்யாவே அப்படியே இருக்கணும். எந்த ஒரு மார்க்கம் எடுத்திருந்தாலும் அதுல நிவர்த்தி பிரவருத்தின்னு 2ஆ இருக்கும். பிரவருத்தி மார்க்கம்னு முடி வளர்ந்துட்டு போகணும் ஒண்ணு, நிவர்த்தி மார்க்கம்னு அது எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்கணும். அத மாதிரி பிரவருத்தி நிவர்த்திங்கிற மாதிரி 2 தத்துவமாக இது பிரிஞ்சது தோணினது. அவைகள் என்ன அப்படின்னா
ஒண்ணு வந்து ஈஸ்வரன், இன்னொன்னு வந்து சதாசிவன். என்ன சொல்றோம்? சிவ சக்தி, சதாசிவ, ஈஸ்வர. 4 பதம், 4 தத்துவத்தை பார்த்துட்டோம். சுத்த வித்யான்னு ஒண்ணு இருக்கு. சுத்த வித்யாங்கிறது என்ன அப்படின்னா இந்த சதாசிவனுடைய சக்தி. சதாசிவனுடைய சக்தினா என்ன அர்த்தம்னா அது சுத்த கேவல சுத்த வித்யா. அவித்யை கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல், அவித்யே இல்லாமல் சுத்த வித்யாகவே இருந்துட்டு இருக்கு. அது நிவர்த்தியில போயிடுது. அது பிரம்மஜானத்தோட அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதனால சிவ சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, சுத்த வித்யா. சுத்த வித்யாங்கிறது சக்தி. எதனுடைய சக்தி அப்படின்னா சதாசிவனுடைய சக்தி, அனுகிரக சக்தி. அதுக்கு சதாசிவ சக்தின்னு பேரு, சுத்த வித்யா. இது 5 தத்துவங்களாச்சு. இந்த ஈஸ்வரன் ஒண்ணு நடுப்புற ஒண்ணு பிரவருத்திக்கோசரம் வந்த ஒரு தத்துவம் இருக்கே, அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சுத்தாசுத்த தத்துவங்களாக இருக்கக்கூடிய மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்திய தான் அதுக்குள் வசப்படாமல், ரொம்ப ரொம்ப முக்கியமான பதம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மாயையை தன்னுடைய சக்தியாக எடுத்துண்டு தான் மாயைக்குள்ள மூழ்கி போயிடாம, தானும் மாயையில மாட்டின்றாருன்னா அப்புறம் அவர் திருப்பி ஒரு டிசல்யூஷன் வராது. அப்ப அதனால தான் மாயைங்கிற சக்திக்குள்ள மாட்டிக்காமல், அதுல அகப்படாமல், மாயா சக்திய தன்னுடைய சக்தியாக எடுத்துண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மாயை எடுத்துட்ட உடனே என்ன ஆயிடுறதுன்னா அவித்யா அப்படின்றது ஏற்படுறது. அவித்யான்னு ஒண்ணு தோன்றது. எப்படி சிவசக்தின்னு வந்த உடனே அது 2ஆ தெரிஞ்சு, அது வந்து ஒன்னு ஈஸ்வரன் ஒண்ணு சேர்ந்த உடனே ஏற்படக்கூடிய ஒரு இது என்ன ஆச்சு, இன்னொரு தத்துவம் தோன்றது அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது ஈஸ்வரனும் மாயையும் சேர்ந்த உடனே அவித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமானது தோற்றம் ஏற்பட்டது. அவித்யான்னு ஒண்ணு ஏற்பட்ட உடனேயே என்ன ஆயிடுது அப்படின்னா அவித்யைக்கு கலா, ராக, கால, நியதி அப்படின்னு ஒரு 4 விதமான தோற்றங்கள், மயக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இவைகளோட சேர்ந்துடுது. என்னென்ன 4 விஷயம் பார்த்தோம் நம்ம. மாயையும் அவித்யையும், மாயை ஈஸ்வரனோட சேர்ந்த உடனே அவித்யாங்கிறது வந்தது. அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு 4 விதமான தோற்றங்கள் ஏற்பட்டது. அவைகள் என்ன அப்படின்னா கலா, ராக, கால, நியதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் ஏற்பட்டது. இவைகள் தான் மயக்கத்துல நமக்கு ஏற்பட்டது. மாயையினுடைய வசத்தினால ஏற்படக்கூடிய ஜீவத்வம். நான்கிறது பரமாத்ம வஸ்து. இந்த பரமாத்ம வஸ்துவுக்கு இந்த மாயையினுடைய ஒரு சேர்க்கையினால நமக்கு என்னென்னலாம் ஏற்படுறதுன்னு பாருங்க. கலா, கலான்றா என்னன்னு நம்ம புரிஞ்சுட்டாகணும். ராக, கால, நியதி அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். இவைகளை நம்ம தெரிஞ்சுட்டா தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். நான்கிற ஆத்ம வஸ்துவானது ராக அப்படின்னு சொல்லக்கூடிய மாயா, கலா, அவித்யா, ராகன்னு சொல்றது என்ன அப்படின்னா எனக்கு அது வேணும், இது வேண்டாம் இப்படின்லாம் ஏற்படுறது. இதுக்கெல்லாம் அதீதமான ஸ்வரூபம் 4 பரமாத்ம வஸ்து. ஏன்னா நித்திய திருப்த வஸ்துன்னு பேரு. இதுக்கு ஆத்மாவுக்கு என்ன பேருனா நித்திய திருப்தன்னு பேரு. நித்திய திருப்தன் எல்லாமே அதுகிட்ட இருக்கு. அது போய் இன்னொன்னு அடைஞ்சு வேற எதுவும் அடைய வேண்டியதா இருக்கா? பரமாத்ம வஸ்துவுக்கு எதையோ ஒன்றத்தை செஞ்சு இல்லாததை போய் அடையறதுக்கு தானே இருக்காதுல. இது எனக்கு வேணும் அப்படின்னும் இது எனக்கு வேண்டாம்ங்கிற துவேஷமோ பரமாத்மாவுக்கு உண்டா? நிச்சயமா கிடையாது. அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரங்கள் மாதிரி உள்ள பூர்ண அவதாரணங்கள்ல கூட எனக்கு இது வேணும்னோ இது எனக்கு இது வேண்டாம்னோ எண்ணமே கிடையாது. அப்ப பரமாத்ம வஸ்துங்கிறது ராகத்வேஷாதிகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன் அப்பாற்பட்டது அப்படின்னா அது சொரூபமே, அந்த ஆத்மஸ்வரூபமானது என்ன அப்படின்னா நித்திய திருப்த வஸ்து. அது சுத்த வித்யா பார்க்கும்போது நித்திய திருப்த வஸ்து. நித்திய திருப்த வஸ்துவா இருக்கும்போது மாயையினுடைய கலக்கினால நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா எனக்கு ராகத்வேஷாதிகள் ஏற்படுறது. ராகம் அப்படின்னா எனக்கு கிட்ட இது இல்லை, எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இது ஜீவத்துவத்துக்கு உண்டு. ஏன் உண்டு அப்படின்னா இது தானா ஏற்படுத்தின்னு இருக்கக்கூடிய பந்தத்துவத்தினால எனக்கு என்கிட்ட இதெல்லாம் இல்லை, எனக்கு இது கிடைச்சா தேவலாம், இது இல்ல, இதெல்லாம் துக்கங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் போயிட்டா தேவலாம் இப்படின்லாம் நம்ம நினைக்கிறது என்னத்தினால அப்படின்னா ராகத்வேஷாதிகள்னா நான் ஜீவத்வன், நான் ஜீவன்கிற பிரமையில இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கு. வாஸ்தவத்துல
நான்கிற ஆத்ம வஸ்துவானது நித்திய திருப்த வஸ்து. நித்திய திருப்த வஸ்துவா இருக்கக்கூடியது இந்த மாயையினுடைய சேர்க்கையினால இவனுக்கு ராகம்னு சொல்லக்கூடிய ஒண்ணு ஏற்படுறது. மாயா கலா. கலான்னு ஒண்ணு சொல்றோமே, கலைனா என்ன அப்படின்னா தேய்மானம், வளர்தல். ஒரு சந்திர கலைன்னு எடுத்துப்போம் ஒரு பேச்சுக்கு, நம்ம புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். அது பௌர்ணமி அன்னைக்கு பூர்ணமா தெரியறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுட்டே வந்தது, தேஞ்சுட்டே வந்தது, பாதியாச்சு, அப்புறம் ஃபுல்லாவே போச்சு. அமாவாசை அன்னைக்கு இல்லவே இல்லை, காணவே இல்லை, கண்ணுக்கே தெரியல. அமாவாசை அன்னைக்கு இல்லவே இல்லை. திருப்பி அடுத்த நாள்ல இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிண்டே வந்தது. 15 நாள்ல பூர்ண சந்திரனாக ஆச்சு. இந்த இறக்கம் ஏற்றம்னு சொல்றோமே, இதுக்கு பேர் கலைன்னு பேரு. வாஸ்தவத்துல சந்திரனுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டா? வாஸ்தவத்துல சந்திரன் இருக்கிறபடி என்னைக்குமே பூர்ணமா தான். அவர் சந்திரன் என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. இவன் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வேற ஏதோ ஒரு நிழலானது அது மேல விழுந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுட்டே வந்த மாதிரி, ஒரு நாளைக்கு இல்லவே இல்லாத மாதிரியும், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வந்த மாதிரியும், திருப்பி பூர்ணமா இருக்கிற மாதிரியும் உள்ள பிரமை இருக்கே, வேற ஏதோ ஒரு விஷயத்தினால் ஏற்படக்கூடிய பிரமையை தவிர சந்திரன் என்னைக்குமே பூர்ண வஸ்து. பூர்ணனா என்னைக்கும் முழுஷா அப்படியே தான் இருந்துருக்காரு அவர். அத மாதிரி நான்கிற ஆத்ம வஸ்து பூர்ண வஸ்து, நித்தியமாகவும் பூர்ணமாகவும் இருந்துட்டே இருக்கார். நான்கிற ஆத்ம வஸ்து பூர்ண வஸ்து. ஆனா நம்ம தான் என்ன நினைக்கிறோம், கலை இது ஏற்றம் இறக்கம். இது குழந்தை பிறந்தது, இத்தினூண்டு இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விகசிச்சது, பெருசாச்சு, அதுக்கப்புறம் நல்ல யுவாவா நல்லா இருந்தது, அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்தது, ஒரு நாள் போயே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விகாரங்கள், ஷட்விதமான விகாரங்கள், இவைகள் எல்லாமே எதுக்குன்னா இந்த ஜடவஸ்துக்களுக்கு தான் உண்டே தவிர நான்கிற சித்துன்னு சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்துவுக்கு இந்த கலைகள்லாம் கிடையவே கிடையாது. நான் இன்னைக்குமே பூர்ண வஸ்து, நான் பூர்ண வஸ்துவா இருக்கக்கூடியவனை நம்ம கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவாக நம்ம பிரமிச்சு போய் மாயையினால அது கலா அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷமானது நமக்கு மாயையில நமக்கு ஏற்பட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு. வாஸ்தவத்துல இருக்கிறது நான் பூர்ண வஸ்து. பூர்ண வஸ்து தான் அது. இந்த ஈஸ்வரன் மாயா சக்தியை எடுத்துட்டு அவித்தியினால நமக்கு ஏற்படக்கூடியது பிரமை என்ன அப்படின்னா, நான் கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல போய் மாட்டிண்டு எனக்கு ஏற்றம் இறக்கம் உண்டுன்ற ஒரு பிரமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல நான் பூர்ண வஸ்து. மாயா கலா அவித்தியினால ஏற்பட்டது. ராக பார்த்துட்டோம். காலம்னாலே நான்கிற ஆத்ம வஸ்துவுக்கு என்னைக்குமே நித்திய வஸ்து, அது இருந்துட்டே இருக்கு. அழிவே கிடையாது. அது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கக்கூடிய வஸ்து. நான்கிற ஆத்ம வஸ்துவுக்கு அழிவே கிடையாது. அழிவு எதுக்குன்னா ஜடவஸ்துவா இருக்கக்கூடிய சரீரத்துக்கு வேணா அழிவு ஏற்படுமே தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு. இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை வேணா எடுத்துட்டு அதோட நம்ம ஏங்கிட்டு இருப்போமே தவிர அது அழிஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போச்சுங்கிற ஒரு இது கிடையவே கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா, பிரமையினால இது அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு துக்கத்தினால நம்ம ஏற்படுறது. மாயா கலா வித்யா ராக கால. இப்போ அழிஞ்சு போகக்கூடிய வஸ்துவுக்கு தான் உண்டாகும் போது இதுக்கு பாஸ்ட், இதுக்கு ஃபியூச்சர், இப்ப பிரசன்ட், இப்ப இருந்துட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆள் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனம்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துக்கு இதுக்கு முன்னாடி இல்ல, இதுக்கு அப்புறம் இல்ல, இந்த பீரியட்ல மட்டும்தான் இருந்தாருன்னு இதுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ன்ற சொல்லக்கூடிய 3 விஷயங்களை நம்ம பிரமையினால நம்ம ஏற்படுத்துறோம். வாஸ்தவத்துல என்னைக்குமே இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு ஏது பாஸ்ட், எது பிரசன்ட், எது ஃபியூச்சர், இருந்துட்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு இதுக்கு முன்னாடி அப்புறம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு காலத்துல மட்டும் இருந்தது, இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்றதுக்கு வேணா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ங்கிறது உண்டாகுமே தவிர நித்திய வஸ்துவா இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்துவுக்கு எங்கே இந்த காலம்ன்றது வரும்? அப்ப காலம்ங்கிறதே ஒரு பிரமை அப்படின்றத இந்த இடத்துல அவர் காமிச்சு, இந்த பிரமையானது நமக்கு அவித்தியினால, ஈஸ்வரன் மாயா சக்தியினால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரமை தான் இந்த காலமே தவிர நான்கிற ஆத்ம வஸ்து நித்திய வஸ்து, அதுக்கு எந்த விதமான காலதோஷங்கள் கிடையாது அப்படிங்கிறத தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். மாயா கலா அவித்யா ராக கால நியத்தின்னு சொல்லக்கூடிய நேச்சர், அதுக்கு உள்ள ஒரு தர்மம்னு ஒண்ணு சொல்றோம். அக்னி அப்படின்னா சுடும்,
ஜலம் அப்படின்னா சீத்தளமாக இருக்கும். அதுக்கு ஒரு நியதி இருக்கு. ஆனா இந்த நியதி வாஸ்தவத்துல இந்த இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் உட்பட்டவன் கிடையாது. ஜீவன் வேணா நான் பிரமையினால நமக்கு இந்த நியத்தின்ற ரூலுக்குள்ள அடங்கி போய் நம்ம பிரமையில இருந்துட்டு இருக்கோமே தவிர வாஸ்தவத்துல சுதந்திர சக்தி நான்கிற ஆத்ம வஸ்துவானது சுதந்திர சக்தி, இண்டிபெண்ட். சுதந்திரம்னா அது எதுக்குமே கட்டுப்பட்டது கிடையாது. இந்த நியத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ள இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற நியத்தியானது பரமாத்ம வஸ்துக்கு கிடையாது. ஜீவன் தன்னுடைய பிரமையினால இவனுக்கு இந்த அவித்தியினால இவனுக்கு இந்த நியத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள அகப்பட்டு இருக்கானே தவிர வாஸ்தவத்துல வித்யான்ற சுத்த வித்யான்றது ஏற்பட்டது அப்படின்னாக்க இந்த இவைகளில நம்ம விலகிடுவோம். அதனால சுத்தா சுத்த தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது செட்டு மாயா கலா அவித்யா ராக கால நியதி புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புருஷன் இவைகள் எல்லாமுமே சுத்தா சுத்த தத்துவம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது செட்டு. இவைகள்ல இந்த பிரமையில ஏற்பட்டதுனால ஸ்தூல சரீரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் பாக்கி உள்ள 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்கள் என்னென்ன? அசுத்த தத்துவம் எல்லாம் அசுத்தம். என்ன எப்படி அசுத்தம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் போயிடும், அது அழியக்கூடியவை. இவைகள் எல்லாம் அசுத்தம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றார்? பிரகிருதி அகங்கார மனசு புத்தி சித்தம்னு சொல்லக்கூடிய அகங்காரம், இந்த நாலு விஷயங்கள் அந்த கரண சதுஷ்டயம்னு பார்த்தோமே, அதுல பிரகிருதியை சேர்த்துட்டு பிரகிருதி அகங்கார புத்தி மனஸ் இவைகள் எல்லாமுமே அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அகங்கார புத்தி மனஸ். அப்புறம் 5 5 5 5ன்னு ஒரு 4 விதமான 5 பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அப்புறம் ஒரு 5 பேசிக் எலிமெண்ட்ஸ். பிருத்திவி அப்பு தேஜு வாயு ஆகாசம், பஞ்சபூதங்கள் அவைகள் எதிலேருந்து வந்ததோ அதனுடைய பஞ்ச தன்மாத்திரைகள் இவைகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 5 5 5ன்னு 4 பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள் அவைகளுடைய பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்லக்கூடியவை. இவைகள்லாம் 5 4 20 பிளஸ் முதல்ல சொன்ன பிரகிருதி அகங்கார புத்தி மனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு 4, இந்த 4 பிளஸ் இந்த 20 சேர்த்தா 24 தத்துவங்களும் அசுத்த தத்துவம். இவைகள் எல்லாமே ஸ்தூல ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரமை அப்படின்னு இவைகள்லாம் அடங்கும், ஏறும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது இவைகள்லாம் மனசுன்றதெல்லாம் கூட எல்லாம் அடங்கி போகும்னு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். பஞ்ச இந்திரியங்கள்லாம் ரெஸ்ட்ல எடுக்கும் அப்படின்னு பாக்குறோம். இவைகள் எல்லாம் ஒடுங்கி போகும், திருப்பி ஏறும், வரும், எல்லாம் வரும். இவைகள் எல்லாத்துக்குமே கலைகள்லாம் உண்டு. இவைகள் எல்லாமே முதல்ல சொன்ன ராக கால நியதி புருஷ இவைகள் எல்லாமுமே அவித்தியினால் ஏற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள்லாம் பேசிக்காவே எல்லாருக்கும் தெரியும். கர்மேந்திரியங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறதுக்கு வாக்பாணி பாதபாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கர்ம இந்திரியங்கள். அப்புறம் ஞானேந்திரியங்கள்னா அறிவுனால நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தொக் தட்சு ஸ்ரோத்ர ஜிக்வா ஆக்ரானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டா தெரியக்கூடிய ஃபீலிங் தெரியறது, சட்சு கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி அறிவு, இவைகள்லாம் இந்த ஐட்டங்கள் தொக் தட்சு ஸ்ரோத்ர ஜிக்வா ஆக்ரானம்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்களும் ஞான இந்திரியங்கள் அப்படின்னு பார்த்தோம். சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தான்னு சொல்லக்கூடிய பஞ்ச தத்துவங்களும் இந்த தன்மாத்திரைகள்னா சப்தம், ஆகாசத்துக்கு சப்தம்ங்கிற ஒரு தன்மாத்திரை உண்டு. ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆகாசாத் வாயுன்னு சொல்லக்கூடியது சப்தம் ஸ்பர்சம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தன்மாத்திரை ஏற்பட்டதுக்கு வாயுன்னு பேரு. அக்னின்னு சொல்லக்கூடிய 3வது தத்துவத்துக்கு சப்தஸ்பர்ச ரூபாத்மகம் அக்னிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தன்மாத்திரைகளும் சேர்ந்து இருக்கக்கூடியது அக்னி. வாயு அப்படின்னு சொன்ன வாயு 4வதா இருக்கக்கூடிய ஜலம்னு எடுத்துட்டோம்னா சப்த ஸ்பர்ச ரூப ரசம்னு சொல்லக்கூடிய 4 தன்மாத்திரைகளும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஜலம். அப்புறம் 5வதா இருக்கக்கூடிய பிருத்திவின்னு எடுத்துட்டோம்னா சப்தஸ்பர்ச ரூப ரச கந்தாத்மகம் பிருத்திவி அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கா உள்ள விஷயங்கள். இவைகள் எல்லாம் இந்த 20ம் சேர்ந்து இந்த 4ஓட சேர்ந்து இருக்கக்கூடியது. இவைகள் 24ம் சேர்ந்தது அசுத்த தத்துவங்கள்னு பார்த்தோம். இப்ப இவைகள் எல்லாம் என்னன்னா இந்த 24 சொல்றாரு அர்த்தமயி சிவாதி சித்தியந்த ஷட்ரிம்சத் தத்துவ ரூபா. அர்த்தமயி அப்படின்னு இப்படியாக சிருஷ்டியானது 4 விதமாக ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு அர்த்தமயியாக இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களும் சேர்ந்து அர்த்தமயி
அர்த்தமயமாக பரமாத்ம வஸ்துவே இந்த மாதிரி பரிணாமமாக தெரிகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பதத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார். அடுத்தது சப்தமயி. சப்தமயி அப்படிங்கிறது என்னன்னா, பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கரின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விதமான விஷயத்தை சேர்த்து சப்தமயி பராதி வைகர்யாந்தா அப்படின்னு கொடுத்திருக்கார். பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்தமானதஹம்சிகான்னு வரக்கூடிய இடத்துல பராலேருந்து வைகரி வரைக்கும் இருக்கக்கூடிய சப்தங்களை ஏற்கனவே நம்ம சகஸ்ரநாமங்கள்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல அர்த்தமயி சப்தமயிங்கிற பதத்துக்கு நம்ம முக்கியமா விஷயமா தெரிஞ்சுட்டு ஆகணும். இந்த இடத்துல பராங்கிறது ஒண்ணுத்தான் சத்தியம். நல்ல உள்ள இருக்கக்கூடிய உள் உணர்வு ஆத்ம வஸ்துவா இருக்கக்கூடியது மூலாதாரத்துல குண்டலினி ரூபமாக மூலாதாரத்துல இருந்துட்டே இருக்கு. அந்த பரான்னு சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்து பரமாத்ம வஸ்து குண்டலினி ரூபமாக மூலாதாரத்துல இருந்துட்டே இருக்கு. அது பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபம். அது எதையோ ஒன்றத்தை சொல்லணும்னு நினைக்கிறது அப்படின்னு ஒரு இச்சையானது ஏற்பட்டவுடன் அதுல சொல்லணும்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பந்தமானது ஏற்பட்டது. அந்த ஸ்பந்தம் ஏற்பட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து அங்கேருந்து ஒரு ஒரு ரூபமாக ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாகி அந்த பரான்னு சொல்லக்கூடியது சொல்லணும்னு தோணினது பத்தியலா, அந்த தோற்றத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பஷ்யந்தி. பராலேருந்து பஷ்யந்தி ஆச்சு. அது என்னன்னா அங்கேருந்து கிளம்பி மணிப்பூரகம் கிட்ட வந்துடுது. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பரா ஒரு சின்ன ஸ்பந்தமானது ஏற்பட்டு ஏதோ ஒன்றுத்த சொல்லணும் அப்படின்னு ஒரு இச்சையானது ஏற்பட்ட உடனே அது பஷ்யந்தி. பஷ்யந்தினா இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியும். அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பராவானது மணிப்பூரகம் வரைக்கும் வந்துடுது. பரா பஷ்யந்தி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது விமர்சனமாகி அகாராதி சகாராந்தமாக இருக்கக்கூடிய மாத்திருக்காட்சரங்களினுடைய சப்த வடிவமாக ஒரு எண்ணம் அந்த அக்ஷரமயமா வெளியில அக்ஷரத்தினுடைய வைகரியா வராம அது இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாகி ஒரு ஹிருதயாகாசத்துக்கு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல வரைக்கும் இங்க அநாகதத்துக்கு வந்து அது ஒரு வாயு ரூபமாக ஒரு 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 சப்த ரூபமா வெளியில வரத்துக்கு ஒரு வாயு தேவையா இருக்கு. அந்த வாயு ரூபமாக இந்த இடத்துல இருந்து இங்க மாறி இங்க ஹிருதயாகாசத்துக்கு வருது. இதுக்கப்புறம் இங்கேருந்து அது இன்னும் ஸ்தூலமா இங்க இந்த இடத்துல வரும்போதே அதுக்கு அநாகதத்துக்கு வரும்போதே அதுக்கு என்ன பேருனாக்க அங்கேருந்து அகாராதி சகாராந்தமா இருக்கக்கூடிய மாத்திருக்காட்சரங்கள்ல அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அக்ஷர வடிவமாக மாறி இந்த வைகரின்னு சொல்லக்கூடிய இந்த தொண்டை கிட்ட வந்து இங்க வெளியில வாயிலேந்து ரூபமாக வெளியில வருது அப்படின்னு சொல்லும் போது அது சப்த ரூபமாக ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு உள்ள அர்த்தமயமாக அது வெளியில ஒரு சப்தமானது வெளியில வருது. ஆக பரான்னு சொல்லக்கூடிய பரமாத்ம வஸ்து மூலாதாரத்துல இருந்துட்டே இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்பந்தமானது ஏற்பட்டது. ஏன் ஸ்பந்தமானது ஏற்பட்டதுன்னா எதையோ ஒன்றத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு உணர்வானது அந்த இடத்துல ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட போது அதுக்கு ஏற்பட்ட பரிணாமமானது என்ன அப்படின்னா பஷ்யந்தி அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்பந்தத்துக்கு அந்த பராக்கு ஏற்பட்ட ஸ்பந்தத்துக்கே பஷ்யந்தின்னு பேரு. அது வரும்போது இந்த இடத்துல மணிபூரகம் வரைக்கும் வந்துடுது. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கிளம்பி இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாகி அது வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தோட சேர்ந்துட்டு வெளியில வரும்போது மத்தியமான சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் வரைக்கும் அது வந்துடுது. அப்புறம் இங்க தொண்டை கிட்ட வந்து இந்த வைகரின்றதுக்கு இந்த இடத்துல வந்து சப்த அக்ஷர ரூபமாக மாறி அக்கச்சாட்டத்தப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமயமாக ஆகி இந்த இடத்துல இருந்து வெளியில அந்த ரூபத்தோட வெளியில வரும் பொழுது அது வைகரின்னு நம்ம சொல்லக்கூடிய சப்தமாக வெளியில வருது. இதோட முடிஞ்சு எடுத்தோன்னு தான் போட்டிருக்கு. இதுல நம்ம கோடாசாஸ்திரிகள் சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா, இதுக்கும் மேல ரொம்ப அழகா அந்த இடம் அவர் எந்த புஸ்தகத்துல பார்த்து சொன்னாருன்னு தெரியல, எந்த புஸ்தகத்திலையும் இல்லை. ஆனாக்க லாஜிக்கலி ரொம்ப ரொம்ப பொருந்தமாகும், ரொம்ப அழகாகவும் இருக்கு அந்த விஷயம். இப்படியாக வெளியில வந்து வைகரியா வந்தது. இந்த வைகரியாக வெளியில வந்தது வைகரியாவே அப்படியே இருந்துடாதுப்பா. இது என்னமாகும் அப்படின்னா இந்த வைகரியானது எழுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவருடைய காதுக்குள்ள நுழையிறது. சப்த ரூபமா காதுக்குள்ள நுழைஞ்சு அவனுடைய விசுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு அந்த சப்தமானது அவனுடைய தொண்டை கிட்ட வந்து
அது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக போய் வாயு தத்துவமா போய் அது அநாகதத்துக்கு வந்து அது இன்னும் ஒரு சூக்ஷ்மமான ரூபமானது போய் அது மணிப்பூரக சக்கரத்துக்கு வந்து இன்னும் ரொம்ப சூக்ஷ்மமாக பரான்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அது சேரும். அப்பதான் இந்த கம்யூனிகேஷன் ஆனது சைக்கிள் வந்து மாறி அவனுக்கு வந்து இந்த பராணு, ஏன்னா ஜடரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்துக்கு ஒன்றும் புரியாது. அது சைத்தன்யத்துக்கும் சைத்தன்யத்துக்கு தானே புரியுறது. இந்த சைத்தன்யத்துல ஏதோ ஒரு ஸ்பந்தமானது ஏற்பட்டது, ஏதோ சொல்லணும்னு ஏற்பட்டது, அது வெவ்வேறு 3 விதமான பரிணாமங்களா வந்து சப்தமாக வெளியில வந்தது. ஜடாத்மகமா இருக்கக்கூடிய எழுத்தாப்புல இருக்கக்கூடிய இந்த ஆளுக்கு ஜடாத்மகத்துல புரிஞ்சுக்க முடியாது, சித்துக்கு தான் புரியும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைக்கிள் ஆனது திருப்பி உள்ள போய் அவன் காது வழியா உள்ள போய் அது அவனுடைய தொண்டைக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமா போய் அது அநாகதத்துக்கு வந்து அது திருப்பி இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமா போய் அதனுடைய மணிப்பூரகத்துக்கு வந்து அது இன்னும் ரொம்ப சூக்ஷ்ம ரூபமாக அந்த பரான்னு சொல்லக்கூடிய குண்டலினி ரூபத்துல போய் அந்த சித்துல போய் அது சேர்க்கும் பொழுது அப்பதான் அவனுக்கு ஓஹோ இவர் பேசினாரே இந்த விஷயத்த அவர் சொல்றார் அப்படின்னு அவனால புரிஞ்சுக்க முடியும். அந்த பராவுக்கும் தான் இந்த விஷயங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆறதே தவிர பராவா இருக்கக்கூடிய இவன் எதையோ அவனுக்கு சொல்லணும்னு நினைச்சவனுக்கு எழுத்தாப்புல இருக்கிறவன் காதுல விழுந்து அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா ஜானாமின்னு சொல்றோமே, புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த புரிஞ்சுட்டேன்ங்கிறது சரீரத்துக்கு ஏற்படாதே, ஆத்மாவுக்கு தானே அது அந்த இடத்துல போய் அது அந்த சித்துக்கு தானே புரிய முடியும். அப்படின்னா இது திருப்பி அவன் காதுக்குள்ள போய் அவனுடைய இங்க வரும்போது அது வைக்கரியானது திருப்பி மாறி மத்தியமாவா ஆகி அப்புறம் பஷ்யந்தியா ஆகி திருப்பி பரால போய் அவனுக்கு போய் சேரும் போதுதான் இந்த கம்யூனிகேஷன் இவன் பேசினது அவன் காதில் விழுந்து அவன் புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபுல் விஷயமானது பராபஷ்யந்தி மத்தியமா வைகரியாகி வைகரி திருப்பி அப்படியே போய் பரால போய் சேரும் போதுதான் இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு விஷயமானது புரியறது அப்படின்னு சொல்ல வர. ரொம்ப ரொம்ப சாரமான விஷயம், ரகசியமான விஷயங்கள் குருமுகமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இதுல ஸ்பெசிபிக்கா போட்டிருக்காரு. இதுல அர்த்தமயி சப்தமயி, சப்தமயிங்கிறது இதேதான். வாஸ்தவத்துல ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஒண்ணுத்தான் இருக்கே தவிர இந்த நெடுப்புற ஏற்படக்கூடிய விகாரங்கள் எல்லாம் விகாரங்கள் தான். பரான்னு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் சத்தியம். பஷ்யந்தியிலேயோ மத்தியமாவோ வைகரியாகவோ வெளியில வரக்கூடிய சப்தங்கள் எல்லாமுமே டெம்பரவரி. அவைகள் எல்லாமுமே கம்யூனிகேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தானே தவிர இவைகள் திருப்பி உள்ள போய் பரான்னு சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்துவில போய் சேரும் பொழுதுதான் அந்த கம்யூனிகேஷன் ஆனது பூர்த்தியாருது அப்படிங்கிற மாதிரி. திருப்பி என்னன்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பரமாத்ம வஸ்து ஒண்ணுத்தான் சத்தியம். இவைகள் நடுப்புற இருக்கக்கூடிய எல்லாம் டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த மற்ற விஷயங்கள் மாதிரி தான். திருப்பி உனக்கு ஆத்ம ஞானமானது ஸ்புரிச்சதுக்கு அப்புறம் அது ஒண்ணுத்தான் இருக்குங்கிறது தெரியுங்கிறது தான் இந்த இடத்துல வர சப்தமயின்ற பதத்தை இந்த இடத்துல சொல்றாரு. ஆக முதல்ல அர்த்தமயி பார்த்துட்டோம், சப்தமயி பார்த்துட்டோம். சக்கரமயி, சக்கரமயிக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினேஷன் சக்கரமயி பிந்துவாதி பூகிருஹாந்தா. பிந்துவாக இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 9 ஆவரணங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரசித்தம். பிந்து திரிகோணம், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அஷ்டகோணம், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய உள்ள அதுக்கும் இன்னும் கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய அந்த அஷ்டகோணத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பகிர்தசாரம், அந்தர்தசாரம், பகிர்தசாரம்னு சொல்லக்கூடிய ஆவரணங்கள். அவைகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய 14 கோணங்கள், அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய 8 தளம் 16 தளம் பூபுரம்னு சொல்லக்கூடிய 9 ஆவரணங்கள் எல்லாருக்கும் பிரசித்தம், நல்லா தெரிஞ்ச விஷயம். வாஸ்தவத்துல வெளியில இருக்கக்கூடியவைகள் எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி விமர்சமாக தெரியறது. இவைகள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எதுன்னா பிந்து தான். பிந்து தான் திரிகோணமாக பரிணமிச்சது, அதுதான் பரிணாமமாகி பிந்து தான் திரிகோணமாக தெரிஞ்சது. திரிகோணத்துல என்னென்ன பாக்குறோம்? பிரம்மா விஷ்ணு ருத்ரா அவளெல்லாம் பாக்குறோம். பிரம்மா மூணா தெரியறது எல்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரா திரிகோணம். ஷஷ்டிஷமயி உட்டீஷமயி, உட்டீஷமயி ஷஷ்டிஷமயி மித்ரேஷமயி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு யஜனங்கள் அதுல தெரியறது. சப்தஸ்பர்தி சாந்தான்னு சொல்லக்கூடிய சக்தியாக அது இருந்துட்டு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சாந்தான்னு சொல்ல சக்தி தான் பிந்துவுல இருக்கு. அது விமர்சிக்கும் போது பிரம்மா விஷ்ணு ருத்ராள் இப்படின்னு மூணா என்னென்னலாம் அதுல இருக்குன்னு நம்ம 8வது ஆவரணத்துல பார்க்கும்போது
திரிகோணத்துல ஒன்னொன்னுத்துக்கும் ஆத்மா அக்னி அக்னி தத்துவம், அப்புறம் சூரிய தத்துவம், சோம தத்துவம் அப்படின்னு 3 விதமான ரூபங்கள் பார்க்குறோம். அக்னிக்கு ஓட்டியான பீடம், பீட்டம்னு பார்க்குறோம். பீட்டத்தில் பார்க்கும்போது 3, அதுக்கப்புறம் 3 பீட்டமாக விரியறது. அவைகளே 3 விதமாக பிரம்மா விஷ்ணு ருத்ராலனம் பண்றோம். சிருஷ்டி ஸ்திதிசம்ஹாரம் இப்படின்னா 3 3 3 இருக்கு. இந்த பிந்துவும் திரிகோணமும் சேர்ந்து தான் மற்ற ஸ்ரீசக்கரமாக ஃபர்தரா அது எக்ஸ்பேண்ட் ஆகி பரிணாமமாக ஆகிறது, விரியறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு லைன் இருக்கே, இந்த வாம ரேகை இருக்கே, அது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வாமரேகை தான் பூபுரம். பூபுரத்துக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய 16 தளம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய 8 தளம், இந்த 3ஆகவும் இந்த வாமரேகையானது விரியறது. இந்த தட்சரேகையா இருக்கிறது அந்தர்தசாரம், பகிர்தசாரம், சதுர்தசாரம்னு சொல்லக்கூடிய 3 ரேகையாக விரியறது. மேல இருக்கக்கூடிய திரிகோணமானது 8வது ஆவரணமா இருக்கக்கூடிய 7வது ஆவரணமா இருக்கக்கூடிய 8 கோணம் திரிகோணம் பிந்து அப்படின்னு இருக்கக்கூடிய 3 எந்திரமாக விரியறது. இந்த 3 லைன் தான் இந்த 9 ஆவரணங்களாக முழுஷா ஸ்ரீசக்கரமாக விரியறது. வாஸ்தவத்துல இருக்கிறது பிந்து ஒண்ணுத்தான். பிந்துலேருந்து பிந்துவா இருக்கக்கூடியது கொஞ்சம் பரிணாமமாகி 3 3ஆக தெரியக்கூடிய 3 ரேகையாக மாறிது. அவைகளே தான் இன்னும் விமர்சனமாகும் போது 9 ஆவரணங்களா இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரமாக விரிஞ்சு இருக்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல சக்கரமையி. வாஸ்தவத்துல இருக்கக்கூடிய தத்துவமானது பிந்து ஒண்ணுத்தான் சத்தியம். இந்த விமர்சமாகி இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்னொன்னுக்குள்ள லயமாகி என்ன ஆகணும் அப்படின்னா இந்த முதல் ஆவரணம், 2வது ஆவரணம், 3வது ஆவரணம் எல்லாமுமே திருப்பி ஒடுங்கி என்ன ஆகணும்னா ஒரு ரேகையில வந்து நிற்கும். திருப்பி 5வது ஆவரணம், 4வது ஆவரணம், 5வது ஆவரணம், 6வது ஆவரணமா இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாமுமே இன்னொரு ரேகையில வந்து ஒடுங்கி போயிடும். அப்புறம் 8 9 7 8 9ன்னு சொல்லக்கூடிய ஆவரணங்கள் எல்லாம் ஒரு ரேகையில வந்து ஒடுங்கி போய் நிற்கும். எல்லாம் ஒடுங்கி திரிகோணமா இருக்கக்கூடியது 3ம் திரிகோண ரேகை எல்லாமுமே எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா பிந்துவில் இருக்கக்கூடிய பரமாத்மா வஸ்துவில போய் ஒடுங்கும். அப்படின்னா இதுதான் காரணமா இருக்கு எல்லாத்துக்கும். விமர்சத்துக்கு காரணமும் பிரகாசம். பிரகாசமா இருக்கக்கூடிய பிந்து தான் விமர்சமாகும் போது ஸ்ரீசக்கரமாக பரிணமிக்கிறது. அப்படிங்கறதுதான் சக்கரமயி அப்படிங்கிற பதத்தினால இந்த இடத்துல சங்கேதமாக சொல்றார். அடுத்ததாக கடைசியா இருக்கக்கூடிய தேகமயி. தேகமயிங்கிறது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு சொல்றோமே, நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபம்ன்றது இந்த வெளியில இருக்கக்கூடிய கிராஸ் பாடி. இதுக்கப்புறம் சட்டில் பாடியா இருக்கக்கூடிய மனசினால் ஏற்படக்கூடிய தத்துவமானது சூக்ஷ்ம ரூபம். மனசுனா அவைகள் எல்லாம் தான் நமக்கு அடுத்த ஜென்மாவுக்கே காரணமாக ஹேத்துவா இருக்கு இல்லையா. அந்த வாசனா ரூபமாக இருக்கக்கூடியது காரண சரீரமாக இருக்கு. வாஸ்தவத்துல இந்த 3 விதமான சரீரமுமே எடுத்து 3 விமர்சமாக பார்க்கும்போது வேணா ஸ்தூல சூக்ஷ்ம காரணன்னு சொல்லக்கூடிய சரீரங்களாக விமர்சிச்சு இருக்கே தவிர வாஸ்தவத்துல 4 ஆத்ம வஸ்துவானது இவைகள் எல்லாத்துக்கும் விலட்சணமான ஆத்ம வஸ்து. இவைகள் எதுவுமே நான் கிடையாது. ஸ்தூல ரூபம் நானா, சூக்ஷ்ம ரூபம் நானா, காரண சரீரமா இருக்கக்கூடிய சரீரமானது நானா அப்படின்னு பார்த்தோம்னா இவைகள் எதுவுமே நான் இல்லை. என்னுடையதுனாலே அது நான் இல்லை. அப்படிங்கிறதுனால இவைகள் எல்லாமே தேகமயமாக சூக்ஷ்ம சரீரமாக இருக்கட்டும், ஸ்தூல சரீரமா இருக்கட்டும், காரண சரீரமா இருக்கட்டும், இவைகள் எதுவுமே நான் இல்லை. ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்து ஒண்ணுத்தான் பரான்னு சொல்லக்கூடிய பரபிரம்ம வஸ்து அது ஒண்ணுத்தான் சத்தியம். இவைகள் எல்லாம் காரணங்களாக இருக்கு, அவ்வளவுதான். காரண சரீரம், அதுக்கப்புறம் அது இன்னும் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டு ஸ்தூலமாக ஒரு சரீரம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, இவைகள் எல்லாமே அனித்தியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேகமயின்னு நம்ம போட்டிருக்காரு. ஆக சாவசியம் விக்ஞேயா அறிஞ்சு கொள்ளணும். அவசியம் விக்ஞேயா, அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எத் பரிணாமாது பூதேஷா, எத் பரிணாமாது அபூதேஷா, எத் பரிணாமாது அபூதேஷா அர்த்தமயி, சப்தமயி, சக்கரமயி, தேகமயி அபிச்ச தேகமயி அபிச்ச சிருஷ்டி. சிருஷ்டின்னு சொல்றோமே, வாஸ்தவத்துல சிருஷ்டினா என்ன? இவைகள்லாம் உண்டானதாக தெரியறது எது? 4 ஆத்ம வஸ்துவனுடைய பரிணாமம். அதுதான் இந்த மாதிரி தெரியறது. இந்த ரூபங்களாக எடுத்துட்டு இந்த பிரபஞ்சம் விஸ்வம் இருக்கிறதாக தோற்றம் ஏற்பட்டிருக்கு
பரிணாமம் தானே தவிர வாஸ்தவத்துல இவைகள்லாம் சத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் சத்தியம். ஆனா இவர் என்ன சொல்றார், நீ அர்த்தமையா பார்க்கும்போது 36 தத்துவங்களை பார்க்கும்போது என்ன என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவைகள் எல்லாத்துக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துன்னு பார்க்கணும். அதே மாதிரி சப்தமயி அப்படின்னு பார்க்கும்போது பராபசந்தி மத்தியமா வைகரின்னு 4 விதமான ரூபங்கள் பார்த்தாலும் அவைகள்ல பரான்னு சொல்லக்கூடிய ஆத்ம வஸ்து ஒண்ணுத்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பரிணாமம்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சக்கரமையின்னு சொல்லும் போது 9 விதமான ஆவரணங்கள் நம்ம பார்த்தாலும் அவைகள்ல இருக்கக்கூடிய பிந்துன்னு சொல்லக்கூடிய பரா ஒண்ணுத்தான் சத்தியமே தவிர விமர்சமா இருக்கக்கூடியவெல்லாம் அவித்யை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தேகமயி அப்படின்னு பார்க்கும் போதும் ஸ்தூல சொல்லக்கூடியவைகள் எல்லாமுமே அனித்தியம், அவைகள் நான் இல்லை, நான்கிற ஆத்ம வஸ்துவானது இவைகளுக்கு விலட்சணமானது அப்படின்னு பார்க்கணும். ஆனா இவைகள்லாம் தெரியறதே தெரியற வரைக்கும் சத்தியம்தான், அது தெரியற வரைக்கும் சத்தியம்தான் இருக்கும்போது, ஆனா என்ன விஜ்ஞேயா சா அவசியம் விஜ்ஞேயா, என்ன அவசியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இதெல்லாம் விகாரமாக பரிணாமமாக தெரியறதே தவிர இவைகள் எல்லாத்துக்கும் காரணமானது பரான்னு சொல்லக்கூடிய ஒரே பரபிரம்ம வஸ்து ஒண்ணுத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவைகள் எல்லாம் விளக்கினாத்தான் அது ஒண்ணு சத்தியமானது நிரூபணமாகும், அதிஷ்டான சத்தியமானது நிரூபணமாகும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை சொல்லியிருக்கார். இதுக்கு மேல உள்ள விஷயங்கள் இதோட இந்த ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகத்துக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டோம். நைசர்கிகி ஸ்பிரத்தான்னு சொல்ல விஷயத்துக்கும் சாவசியம் விஜ்ஞேயான்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகத்துக்கும் 5வது ஸ்லோகத்துக்கும் உள்ள அர்த்தத்தை இப்ப நம்ம மேலோட ஒரு அர்த்தத்தை பார்த்துருக்கோம். குரு கிருபையில இவைகள் எல்லாம் ஸ்புரணத்துல ஏற்பட்டு நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல புரிஞ்சு இவை ஞானமாகி நான்கிறது ஆத்மவஸ்து அப்படிங்கிற விஷயத்த சிந்திக்கிறதுக்கு குருநாதனுடைய கிருபையில இது நிச்சயமா ஏற்படும். அதுக்கு இந்த உபாசனையானது ரொம்ப நமக்கு பரம ரகசியம், ரகசியம் தான் அது, பரம ரகசியமா இருந்தாலும் இவைகள் நம்ம அவளோட அனுபவத்துக்கு வரும்போது அந்த வரிவசையனுடைய ரகசியமானது அவளுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இதுக்கு மேல இருக்கக்கூடிய 6வது ஸ்லோகத்தினுடைய விஷயங்கள் இதுமே டைரக்டா இந்த வேதாந்த விஷயங்கள் இந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு இனிமே டைரக்டா மந்திரத்துக்குள்ள வரார். காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய விஷயத்தை பத்தி, வேதம்னா என்ன, வேதத்திலேருந்து எப்படி இந்த காயத்ரி ஆனது பிரிஞ்சது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி மேல அதுல இருந்து மந்திரத்தோட கனெக்ட் பண்ண போறாரு. இனிமே பஞ்சதேசி மந்திரத்தை பத்தி தான் இனிமே ஆரம்பிக்க போறாரு இதுல இருந்து, அடுத்த கிளாஸ்ல இருந்து. இதுவரைக்கும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இந்த அர்த்தமயீனா என்ன, சப்தமயீனா என்ன, சக்கரமயீனா என்ன, தேகமயீனா என்ன, இவைகள் எல்லாத்துக்கும் விலட்சணமானது 4 ஆத்மவஸ்து பராங்கிற வஸ்து ஒண்ணுத்தான் சத்தியம் அப்படிங்கிற அதிஷ்டான சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபாசனையானது நமக்கு புரியும். அதுக்கு இந்த மந்திரம் ஜபம் பண்ணின்னு வந்தாலும் மந்திரத்தினுடைய ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயமும் குருவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்பட்டு இவைகள் எல்லாம் அசத்தியம்ன்றாலே அவைகள்லாம் அசத்தியமா இருக்கிறதுனாலேயே இவைகள்லாம் அனித்தியம் அப்படிங்கிறது போய் ஆத்மான்னு சொல்லக்கூடிய நித்திய வஸ்துவானது ஸ்மரணத்தில் நமக்கு ஏற்பட்டு ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுக்கு மேல உள்ள ஸ்லோகங்களை அடுத்த அவகாசத்துல மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.